ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது மட்டன் குழம்பு டேஸ்ட்ல ரொம்பவே சுவையான கருப்பு சுண்டல் குழம்பு. மசாலா எதுவுமே அரைக்காம ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய இந்த கருப்பு சுண்டல் குழம்பு ஆப்பம், சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வாங்க அந்த சுவையான கருப்பு சுண்டல் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருப்பு சுண்டல் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடலையை வேக வச்சுக்கலாம். நான் வந்து 1 கப்பு கடலையை 2 தடவை நல்லா அலசிட்டு ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ இந்த கடலையை குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில பாதி தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, இது கூட ஒரு 1 டீஸ்பூன் போல உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். அடுத்ததான் நம்ம சுண்டலுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு வேக வைக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதை மூடி வச்சு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 6 விசில் வந்து பிரஷர் எல்லாம் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். கடலை எல்லாம் நல்லா குக் ஆயிருக்கு. இப்ப நம்ம இதுல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலையை மட்டும் தனியா எடுத்து வச்சிடணும். அடுத்ததான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்காக நான் 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சோம்பையும் மிளகையும் ஓரளவுக்கு பொடி பண்ணிக்கணும். அது கூடவே நம்ம இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு ஒரு 2-3 சுத்து மிக்சியில சுத்தி எடுத்தாலே போதும். ரொம்ப பேஸ்டா நீங்க பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸா இல்லாம இந்த மாதிரி இடிச்ச மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும் நம்ம. இப்போ அடுத்ததான் குழம்பு செய்யறதுக்காக நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் ஓரளவுக்கு சூடானதும் இதுல எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். தேங்காய் எண்ணெயில செய்யும் போது இந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்ல வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் இதுல ஏற்கனவே நம்ம இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை லேசா போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்ப இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸா இருந்தா 2 எடுத்துக்கங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு இந்த மல்லிப்பொடியோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த மல்லிப்பொடியோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த கடலை இதோட சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம், சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச இந்த கடலையை மிக்சியில நம்ம அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இதுதான் நம்ம குழம்புக்கு அந்த திக்னஸை கொடுக்குது.
குழம்பு எவ்வளவு திக்கா வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கடலை எடுத்துக்கலாம். கடலை நம்ம அரைச்சது சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு கொஞ்சம் கெட்டிப்படும். இந்த டைம்ல குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கடலை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருந்தோம், அதனால பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கங்க. இப்ப கடைசியா இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி பண்ணது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். நம்ம கடைசியா இந்த மாதிரி கரம் மசாலா, சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்க்கும் போது அதோட வாசனை குழம்புல ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். இப்போ 1 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே சுவையான கருப்பு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மசாலா எதுவும் அரைக்காம ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய இந்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.